கடைசியாக 2 வாரம் ஆவிக்குரிய பகுத்தறிவு, யார் மெய்ப்பன், எது சபை, எப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு பகுத்தறிவு. எப்படிப்பட்ட இடங்கள்னா எப்படிப்பட்ட சபை, எப்படிப்பட்ட கூட்டங்கள், எப்படிப்பட்ட பகுதிகளுக்கு போகணுங்கிறதுல கூட நமக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு வேணும். வரலையா சொல்லாமல். அதே போல் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தோம், சபையில் நம்ம யார், தேவன் நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்கிறார், தேவன் நம்மை எந்த வேலையை செய்யும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற பகுத்தறிவு நமக்கு வேணும். நான் எத்தனை முறை நம்ம பிரசங்கம் பண்ணாலும் அதை யாரும் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. வரலையா சொல்லாமா. நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது. சபையிலே சரி, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதிலே சரி, நமக்கென்று ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை செய்யாமல் நம்ம தேவனுடைய சந்நிதியில் முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவர் வேலையை முடிச்சியான்னு கேட்டால் நம்ம எல்லாம் என்ன சொல்ல போகிறோன்ட்டு தெரியலை. ஒரு அலையிலையா சொல்லாமா. ஆனால் நம்முடைய ரோல் என்ன, சபையில் நம்முடைய ரோல் என்ன, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதிலே நம்முடைய ரோல் என்ன? பார்த்திங்கன்னா சபைகள் சீது பொருந்தும் பொருட்டு சிலர் அப்போஸ்தலராகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், தீர்க்கதரிசிகளாகவும், மேய்ப்பர்களாகவும், போதகர்களாகவும் தேவன் நியமித்திருக்கிறார். அப்படின்னா அந்த 5ஐயும் தாண்டி சில ஊழியங்கள் இருக்குன்னு சொல்லி நான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதுக்கு முந்தின அதிகாரங்கள்லேருந்து நான் அவங்களோட கூட பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விதமான பகுத்தறிவு நமக்கு தேவைப்படுது. எப்படிப்பட்ட பகுத்தறிவு அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஆவிக்குரியவர்களாக சாத்தானின் தந்திரங்களை பகுத்தறிகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். வரலையா சொல்லாமா. நம்ம அடிக்கடி பிசாசை பற்றி பேசுகிறோம். ஏன்னா பிசாசு கிரிச்சிக்கிற சிங்கம் போல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்ன எப்படி விழுங்கலாம்னு பிசாசு எந்த நேரமும் என்ன செய்கிறான், நினச்சிட்டு இருக்கான். இப்போ உங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களை எப்படி விழுங்கலாம், உங்களை எப்படி விழ தள்ளலாம்னு பிசாசு, நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறத விட பிசாசு உங்களை பற்றி அதிகம் யோசிப்பான். நம்ம பார்த்திங்கன்னா பிசாசு முட்டாள் தான். அதுக்காண்டி நம்ம அவனை லேசாகவும் நினைஞ்சிடக்கூடாது, எடை போட்டுக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி பலவான். பைபிள் என்ன சொல்லுது, இந்த உலகத்தின் அதிபதி பலவான். அப்படி இப்படி அவனுக்கு ஒரு பில்டப் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா அவனுக்கு கொஞ்சமாவது என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப லேசாக எடை போட்டுறாமல் நம்முடைய எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம்னு வசனமே சொல்லுது. அப்படின்னா அவன் நம்மை விழுங்கும்படியாய் வகை தேடி அவன் என்ன செய்யறான்னா, எப்படி விழ தள்ளலாம், எப்படி இவனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம், எப்படி தேவனை விட்டு இவனை வழிவிலகி போக பண்ணலாம் அப்படிங்கிறதுல பிசாசு ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறான். அதான் சொன்னேன், நம்மளை பற்றி யோசிக்கிறத விட பிசாசு நம்மளை பற்றி அதிக யோசனையா இருக்கிறான். வரலையா சொல்லாமா. அதான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர், சாத்தானாலே நம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷனை மன்னிக்கும்படியாக சொல்லுகிறார். நானும் மன்னிச்சிட்டேன், நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சணும், மன்னிச்சு அன்பு கூறணும் அப்படின்ட்டு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படியானா பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சதா இருக்கணும். வரலையா சொல்லாமா. பிசாசு பார்த்தீங்கன்னா தந்திரமான ஆளு. ஆதாமையும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது 2 பேர் இருக்கும்போது என்ன செய்யலை, 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது என்ன செய்யலை, போய் பேசலை. ஒருவேளை 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது போய் பேசியிருந்தா, இவங்க 2 பேரும் கூடி பேசியிருந்தாங்கன்னா அந்த கனியை சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எப்போ தனியாக இருப்பாங்க, எப்போ ஏவாள்கிட்ட பேசலாம், அவன் யார்கிட்ட பேசலான்னு கூட என்ன செய்வான், தெரிஞ்சு வச்சுருப்பான். எப்போ ஏவாள்கிட்ட பேசலாம், எப்போ ஏவாள் தனியாக இருப்பாங்கன்னு பார்த்து ஏவாளை போய் பார்த்து அவள்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி கனியை சாப்பிட வைக்கிறான். அப்படியானா பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரிந்திருக்குமானால் நம்ம ஏமாற மாட்டோம். பாருங்க, இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போது எடுத்துக்காட்டுக்கு இப்போது என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னா, என் வாட்ஸ்அப் என்ன செஞ்சுருவாங்க, ஹேக் பண்ணிடுவாங்க. இப்போ என் போஸ்ட்மேன் இருக்கிறார் அப்படின்னா அவர் வாட்ஸ்அப் நம்பர் இன்னொருத்தர் என்ன செஞ்சுருவாங்க, ஹேக் பண்ணிடுவாங்க. இப்போ போஸ்ட்மேன் நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி நான் வெளியூர் போயிருந்தேன், இப்போ கையில் காசு இல்லை, எனக்கு ஒரு 5000 ரூபா தேவைப்படுது, உடனே அனுப்பிவிடுங்க, நான் என்ன செஞ்சிருந்தேன் தாரேன்னு போஸ்ட்மேன் நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் வருது. இப்படி தான் என்ன செய்கிறாங்க, காசை ஏமாற்றி வேற யாரோ போஸ்ட்மேனுடைய நம்பரை யூஸ் பண்ணி ஏன்றது பணத்தை என்ன செய்கிறாங்க, பறிக்கிறாங்க. இது ஒரு தந்திரம். இப்போ இந்த தந்திரம் எனக்கு தெரியும்னு வச்சு விடுவோம். யாராச்சும் ஏன்ட்டு இப்படி கேட்டால் நான் உடனே அவருக்கு என்ன செய்வேன், ஃபோன் பண்ணி கேட்பேன், இந்த மாதிரி உங்கள் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது, இது நீங்கள் தானா, நீங்கள் உங்களுக்கு தான் காசு தேவையா? ஒருவேளை அந்த தந்திரம் எனக்கு தெரியலை, அவர் சொல்கிறார் எனக்கு ஃபோன் போடாதீங்க, உடனே காசு என்ன செய்யுங்க, அனுப்புங்க. இப்போ இந்த தந்திரம் எனக்கு தெரியாதுன்னா நான் காசு என்ன செஞ்சிருவேன், அனுப்பிடுவேன், நான் இழந்து போவேன்.
அப்படியானா தந்திரம் நமக்கு தெரிந்திருக்குமானால், பிசாசு எப்படியெல்லாம் செயல்படுவாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குமானா, பிசாசுடைய தந்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள், அப்ப நமக்கு எல்லாமே தெரிந்திருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பிசாசுடைய தந்திரம்லாம் உங்களுக்கு தெரியுமா? எது பிசாசு எது மனுஷன்னு நமக்கு இந்த காலகட்டத்தில் நினைச்ச மாட்டேங்க, தெரிய மாட்டேங்க. ஆனால் பிசாசு எப்பவுமே ஆவியாக எல்லாரோடையும் பிரச்சனை பண்ணுறது இல்லை, மேக்சிமம் மனிதர்கள் மூலமாக தான் வரும். பாருங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. பாருங்க, பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனாலே பிடிபட்டிருக்கிறவர்கள் அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்படியானா பிசாசு என்ன செய்வானா, நம்மளை ஒரு விதமான மயக்கத்துக்குள்ள பாருங்க. பிசாசு ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் தந்திரசாலினா எதுக்கு தந்திரம் தேவைப்படுது? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஏன் தந்திரம் தேவைப்படுது? ஏமாத்துறது தான் தந்திரம் தேவைப்படுது. அப்பனா பிசாசு என்ன செய்யறான்னா, நாம் ஏமாற்றப்பட்டோம் என்கிற அறிவு கூட இல்லாத அளவுக்கு நம்மளை என்ன செஞ்சிருவான். இப்போ ஏவாளை கனியை சாப்பிட சொன்னோம்னா, கனியை சாப்பிடுறது தவறு இல்லைன்னு ஏவாள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் ஏவாள் என்ன செய்றாங்க, கனியை சாப்பிட்றாங்க. அப்படின்னா பிசாசின் மயக்கங்களுக்குள்ளே இன்னைக்கு அநேகர் இருக்கிறோம். இன்னைக்கு பிசாசு நம்மளை அநேகரை ஏமாற்றி விட்டான். பிசாசின் பல தந்திரங்களிலே இன்னைக்கு நம்மில் அநேகர் பிடிபட்டிருக்கிறோம். பல காரியங்களிலே பல செயல்களிலே. அதான் இந்த வசனம் சொல்லுது, பிசாசின் காரியங்களிலே இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கோமா, மயக்கமடைந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் அவன் என்ன செய்யறானா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறானா. எப்படி மோசம் போக்குறான்? அவனுடைய தந்திரங்களினாலே, அவனுடைய ஏமாற்று காரியங்களினாலே பிசாசு உலகம் அனைத்தையும். அதான் வசனம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்படின்னா அழைக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவாய் கடைசி காலத்தில் பிசாசு என்ன செய்வானா, கிரியைகளை செய்வோம். அப்படின்னா பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மனிதர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக. இன்னைக்கு நம்ம பார்க்குற பெரிய பெரிய ஊழியர்கள் உபதேச மாறுபாடுகளிலே வஞ்சிக்கப்பட்டு செய்கிறாங்க. நம்ம நிறைய பேர் கேள்விப்படுறோம். சிலர் உபதேச மாறுபாடுகளிலே வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் தந்திரங்களினாலே தாங்கள் சொல்லுவதுதான் சரிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு போய் அவங்க ஏமாற்றப்பட்டு போனாங்க. அப்படி போல பிசாசு என்ன செய்யறான்னா, கடைசி நாளிலே எப்படி நம்மளை ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப எப்படி இருந்தா என்ன, சந்தோஷமா நாங்கள் ஏமாறுவோங்க மாதிரி பாக்கிங்க. பரலோகம் போகணும். ரெலியா சொல்லலாமா? பிசாசாலே, பிசாசின் தந்திரங்களினாலே நாம் ஏமாற்றப்பட்டு விட கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன், பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, பிசாசு மனுஷன் மூலமாக தான் மோஸ்ட்லி என்ன செய்வான், டீல் பண்ணுவான். இப்போ நான் பிசாசின் தந்திரங்களிலே வஞ்சிக்கப்பட்டு போனவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வஞ்சிக்கப்பட்டு போயிருந்தோம்னா அப்படியும் பாக்கிங்க, நான் பிசாசின் தந்திரங்களில் வஞ்சிக்கப்பட்டு நான் ஒரு துருபதேசம் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. உங்களுக்கு அது தெரியுமா? நீங்க அதை கண்டுபிடிச்சிருவீங்களா? இல்லை நான் என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? உங்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு இருக்குமானா, நான் பிரசங்கத்தில் பேசும்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு கிடைக்கும். பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு துருபதேசம் என்ன செய்யறான், பண்றான். நீங்க சுகமா இருப்பீங்க அப்படின்னாலே சிலர் அதை துருபதேசம்னு அவங்களாம் உடனே சாகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட நான் சொல்லலை, வசனத்துக்கு புறமான காரியம், வசனத்தை தவறாய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, எந்த தப்புனாலும் நீங்க பண்ணுங்க, ஆண்டவருக்கு அது எந்த பிரச்சனையுமே, ஆண்டவர் மன்னிக்கிறவர். அதுக்காக நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கிடுவோம். நீங்க எந்த தப்புனாலும் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலே நான் வஞ்சிக்கப்பட்டு. இப்போ நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்க தப்பு பண்ணுங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் சொல்றேன். இப்போ நான் பிசாசுனாலே வஞ்சிக்கப்பட்டேன். இப்போ உங்களுக்கு அது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல. சரியான வெளிப்பாடு, சரியான என்ன வெளிப்பாடு? தப்பு பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நம்ம பூமியை ஆளும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் ஆண்டவர் படைச்சிருக்காரு. சகல காரியங்கள் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். அதனால தப்பு பண்ணக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு இவன் மூலமாக நல்ல வெளிப்பாடான சத்தியத்தை என்ன செஞ்சிருக்காரு, பேசியிருக்காருன்னு நீங்களும் என் மூலமாக என்ன செய்றீங்க, இப்போ வஞ்சிக்கப்படுதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா பாருங்க, பிசாசு எப்பவுமே என்ன செய்யறானா, மனுஷன் மூலமாய் வாரான். மனுஷன் மூலமாய் இடத்திலே வரும் பொழுது நான் அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு. பாருங்க, இந்த பைபிள்ல
ஃப்ரண்ட் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் ஒரு பிட்டு இல்லாம எல்லா வசனமும் அதன் அர்த்தமும் உபதேசங்களும் எனக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் உங்கள யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 99% யாருக்குமே தெரியாது. அப்பனா ஒரு காரியம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லையா அப்படிங்கிறத பைபிள் ஒருவேளை நம்ம முழுமையுமாய் அறிந்தவர்களா இல்லாவிட்டாலும் தேவ ஆவியானவர் அந்த பகுத்தறிவை நம்ம கொடுத்திருந்தாருன்னா நம்மளாலேயே பகுத்தறிய முடியும். நான் தான் அடிக்கடி சொல்றதா, இப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசுறாருன்னா இவர் தான் பேசுறாரா பிசாசு இவருக்குள்ள இருந்து பேசுறானான்னு நமக்கு தெரியணும். சிலரோடு பேசும்போது நமக்கு ஒரு அந்நியமா ஃபீல் ஆகணும். சிலரோட பேசும் பொழுது அந்நியமா ஃபீல் ஆகணும். சில இடங்களுக்கு போகும்பொழுது நமக்கு அந்நியமான இடமா இந்த ஐக்கியம் நமக்கு ஆகாது, இந்த கூட்டணி ஆகாது, இந்த நபர்கள் ஆகாது, இந்த தொழில் ஆகாது, இந்த வேலை ஆகாது, இந்த வருமானம் ஆகாது. இப்படியெல்லாம் நம்ம மனசுல ஒரு என்ன செய்யணும், நம்மளா ஏற்படுத்திக்கிட கூடாது. எடுத்துக்காட்டுக்கு போஸ்ட்மேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் கூட போறது எனக்கு அந்நியமா அப்படி நான் சொல்லலை. நம்ம ஆவியில் என்ன செய்யணும்? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நமக்கு பிடிக்காது, அவங்க கூட நம்மளே நினச்சிக்கிடுவோம், அவங்க கூட போகிறது நமக்கு செட் ஆகாது, இது சீர்படாது, நம்ம தனியாக பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லலை. நம்ம ஆவியில் என்ன செய்யணும்? பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஸ்தலத்துக்கு போயிருந்தேன், செபிக்க முடியாது அங்கே கூட்டு போயிருந்தாங்க. அங்கே உள்ளே போகும்போதே என்னால் அதை உணர முடியுது. நம்ம போகக்கூடாத இடம்னு இல்லை, இங்கே சம்திங் வேற ஆவி என்ன செய்யுது, கிரியை செய்யுது, பயங்கரமாக கிரியை செய்யுது. விட்டா நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா நம்மளையும் மயக்கி அவனுக்குள்ளே ஜமனங்கால் போட்டு உட்காரல ஆடவே என்ன செஞ்சிடும், ஆடவே வச்சிடும். நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வேற விதமான ஆவி என்ன செய்யுது. நான் என்ன சொல்கிறோம்னா அப்படி ஒரு பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் சாத்தானின் தந்திரங்களிலே நாம் பிடிக்கப்பட்டு போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், ஒருத்தர் வாசிக்கலாம் வேகமாய். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். தீவை கடந்து வந்த போது அங்க ஒரு மாயவித்தைக்காரன், மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். பாருங்க, இங்க ஒரு மாயவித்தைக்காரன் வந்து வேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் அப்படிங்கிற ஒரு கூட இருக்கிறான். பாருங்க, அந்த செர்கியூ பவுல் தேவ வசனத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறான், ஆவலா இருக்கிறான். இவங்க பர்னபா மூலமாவும், இன்னொன்னு யாரு, சவுல், சவுலா, சரி சவுல், பர்னபா மூலமாகவும் சவுல் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கணுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கான். அடுத்து வாசிங்க. அந்த மாயவத்தைக்காரன் என்ன செய்யறான் அப்படின்னா, அதிபதியை விசுவாசத்தை நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட எதிர்த்து நின்றான். பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில். அப்பனா பாருங்க, ஒருத்தனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம், கூட ஒருத்தன் இருந்துக்கிட்டு சம்மந்தமெல்லாம் நினைச்சுக்கிறான். சம்மந்தம் இல்லாமன்னா ஒருவேளை அதுக்கு ரிலேட்டடாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்லுகிற வார்த்தை இந்த மனிதனுக்குள்ளே போக விடாத மாதிரி இவன் என்ன செய்கிறான், ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான். உடனே பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்கிறாரு, கண்டுபிடிக்கிறார். அப்போனா இந்த மனிதனுக்கு சுவிசேஷம் சென்றடைந்து விடக்கூடாது என்பதிலே அந்த மனிதனுக்குள், மாயவத்தைக்காரனுக்குள் இருந்த பிசாசு ரொம்ப தெளிவாக இருக்கு. இது பாருங்க, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட மனிதர்களுக்குள் கிரியை செய்கிற பிசாசை துல்லியமாய் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நமக்கு அந்த பகுத்தறிவு யாருக்குள்ள பிசாசு இருக்கான். சில நினைக்கலாம், நமக்குள்ளேயே பிசாசு இருக்கும்போது நம்ம மற்றவனுக்குள்ள இருக்கிற பிசாசு எங்க கண்டுபிடிக்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நமக்குள்ள பிசாசு இருக்கானோம்னா நமக்குள்ள குடியிருக்கலை. சில நேரம் வந்து என்ன செய்யறான், நம்ம சர்ச்சில் இருக்கவங்களுக்குள்ள பிசாசு யாருக்குள்ளேயும் குடியிருக்கலை. ஆனால் திடீர்னு எதுவான் என்ன செய்வான், கோவப்படும் போது வருவான், திடீர்னு வந்து போய் நிறைய பேர் அப்படி வந்து போது இடம் கொடுத்துருக்கோம். ஆனால் சிலருக்குள்ள வந்துக்குன்னா முழுமையுமாய் பிசாசு இருப்பான். அந்த பிசாசின்
மனிதர்களை நம்ம பகுத்தறியலைன்னா அவங்க நம்மள என்ன செஞ்சிருவாங்க, வஞ்சித்து விடுவார்கள். பாருங்க, அதான் இந்த அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த மாயவத்தைக்காரன் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்க விடாதபடி இவன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே அந்த மனிதனுக்குள்ள இருந்த பிசாச அப்போஸ்தலனாகிய பவுல் நினைச்சாரு. பவுலும் பர்னபாவும் விரட்டுறாங்க. பாருங்க, பிசாசு இப்படிப்பட்ட தந்திரங்கள் மூலமாய் மனிதர்கள் மூலமாய் வருவான். ரெண்டாவது எப்படி வருவான்னா, மனித பழக்க வழக்கங்கள் மூலமாய் வருவான், தேவையில்லாத ஐக்கியங்கள் மூலமாய் வருவான். நம்ம 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகாப் அப்படிங்கிற ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆகாபை பற்றி உங்களுக்கு நல்லா உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? ஆகாபை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாபை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? ஆகாபை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு 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 விஷயம் சொல்லுங்க. அப்படியா? இல்லை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. ஆகாப் நாபாலுடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொண்டவன். வேற முக்கியமான நிறைய விஷயம் இருக்கு ஆகாபை பற்றி. நீங்கள் இவ்வளோ யோசிக்கவே வேண்டாம். முக்கியமாக நிறைய விஷயம் இருக்கு. ஆகாப் ராஜா. ஆகாபுடைய மனைவி யார்? யேசபேல். இப்பமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாபை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை. ஆமாம், அதை யாருக்கும் சொல்லிட்டாங்க. தோப்புக்குறங்களை அதிகமாக உருவாக்கினான். இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் இருந்தது யாரு? ஆகாப் ராஜா. கர்மேல் பர்வதம் தானே. கர்மேல் பர்வதத்தில் காளைகளை வெட்டி அங்கே பெரிய ஒரு அடையாளத்தை எலியா தீர்க்கதரிசி உண்டாக்கும் பொழுது அங்கே இருந்தது யாரு? ஆகாப் ராஜா. வரலையா சொல்லலாமா? அப்படி எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்தில் ஆகாப்பு யெசபேலும் எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாங்க, ஏகப்பட்ட அக்கிரம செய்திகள் என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க. அது நமக்கே தெரியும். அதே காலகட்டத்தில் யூதா தேசத்துக்கு யார் ராஜாவா இருக்கானா? யோசபாத். இப்போ நமக்கே தெரியுது ஆகாபை பற்றி. யோசபாத்துக்கு ஆகாபை பற்றி இன்னும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இந்த யோசபாத் என்ன செய்யறான்னா, ஆகாபோடு கூட பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துகிறான். ஆகாப் யோசபாத்தை கூப்பிடுதான், வாங்க நம்ம என்ன செய்வோம், ஒரு யுத்தத்துக்கு போவோம். உன்னை யோசபாத் என்ன சொன்னா தெரியுமா? என்ன இப்படி கூப்பிடுதீரு? உம்முடைய ஜனம் ஏங்குள்ளதான் உமக்குள்ளது, உமக்குள்ளதான் ஏங்குள்ளது, நம்ம தாராளமாக என்ன செய்வோம், யுத்தத்துக்கு போவோம். அப்போனா யோசபாத்துக்கு ஆகாபை பற்றி தெரியும். ஆகாப் எந்த அளவுக்கு மோசமானவன்னு தெரியும். ஆகாப்பும் யெசபேலும் எவ்வளவு தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறார்கள். யோசபாத் யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளை, இவன் யூதாவின் ராஜா, ஆகாபு இஸ்ரவேலின் ராஜா. அப்ப நான் ஆகாபை பற்றி நல்லா தெரிஞ்சுமே பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, ஆகாப் மூலமா யோசபாத்தை தன் பக்கமா என்ன செய்யறான், இருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, சில மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்கள் என்று தெரிந்தும், இவங்க நிறைய பாவ செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு தெரிந்தும் நம்ம அவங்க கூட பழக்க வழக்கம் வைக்கிறோம். பாருங்க, நம்ம பிசாசின் தந்திரத்தில் என்ன செஞ்சிட்டோம், அகப்பட்டு விட்டோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மனிதன் விபச்சாரம் பண்றான் நமக்கு தெரியுது, ஒரு மனிதன் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கான் நமக்கு தெரியுது. அவன் மீது அன்பு கூறலாம், அவனுக்காய் செபிக்கலாம், அவனை திருப்பும்படி பிரயாசப்படலாம். அவனோடு நான் ஐக்கியப்படக்கூடாது. வரலையா சொல்லாமா? என்னால் ஐக்கியப்பட முடியுது அப்படின்னா, என்னால் ஐக்கியப்பட முடியுது அப்படின்னா நான் பிசாசின் தந்திரங்கள் என்ன செய்யப்பட்டேன், வஞ்சிக்கப்பட்டேன். இப்போ ஒருத்தன் நம்ம ஆகாப் மோசமானவன் தெரிஞ்சும் யோசபாத் ஆகாபு கூட பழக்க வழக்கம் வைக்கிறான் அப்படின்னா, யோசபாத் பிசாசின் தந்திரங்களிலே வஞ்சிக்கப்பட்டு ஆகாபோடு கூட யோசபாத் இணையும்படியாய் பிசாசு அங்க ஒரு வசீகர ஆவியை என்ன செய்யறான், ஏற்படுத்துறான். இன்னைக்கு நம்மள இப்படி என்ன செய்யறோம் அப்படின்னா, பிசாசு வஞ்சித்து பாவம் செய்கிற பாவியாகவே வாழுகிற பாவிகளை நேசிக்கலாம். நம்ம அடிப்படை சொல்றேன், அவங்களுக்கு பிரயாசப்படலாம், திருப்பும்படியாக நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனால் அவர்களோடு ஐக்கியப்படும்படியாகவும், அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணும்படியாகவும், அவர்களோடு கூட அதிக நேரம் செலவிடும்படியாகவும் பிசாசு நம்மளை மாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிசாசின் தந்திரங்கள்ல பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். வரலையா சொல்லலாமா? பாருங்க, ஆகாபு யோசபாத் யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு 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 நொடி பொழுதுல தான் யோசபாத் உயிர் அங்கே என்ன செய்யுது. அந்த சம்பவத்தெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. யோசபாத் ராஜ வஸ்திரம் போட்டு அங்கே பெரிய தேரில் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இவன் தான் ராஜா, இவனை கொன்றுவோம்னு சொல்லி எல்லா கூட்டம் என்ன செய்யுது, யோசபாத்தை பார்த்து வருது. உடனே யோசபாத், ஐயா நான் ராஜா இல்லைன்னு நினைச்சான், கூச்சல் எடுதான். ஒரு ஆண்டவர் தான் அன்னைக்கு யோசபாத்தை காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் யோசபாத் அன்னைக்கு சாக வேண்டியது. பாருங்க, அன்னைக்கு நமக்கு வருகிற தீங்கு, நாம் தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு கூட இருப்போமானால் அவர்களுக்கு வருகிற தீங்கில நாமளும் பிடிபட
வாய்ப்பு இருக்கு. லோத்து சோதம் கொமோராவிலே நடந்த பாவங்களை லோத்து செய்தாரா? லோத்தும் சோதம் கொமோராவிலே நடந்த பாவங்களுக்கு உட்கையா இருந்தார் அப்படின்னு வசனம் எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனா அந்த இடத்துக்கு வந்த அழிவு யாருக்கு வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? லோத்துக்கு வந்துச்சு. லோத்துடைய உடைமைகளை பூமி தாங்க முடியல. அந்த அளவுக்கு உடைமைகள் உடைய லோத்து ஒண்ணுமில்லாம வெறுங்கையாய் 2 மகள்களை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு என்ன செய்றாரு? ஓடுகிறார். அப்படியானா நம்ம இருக்கிற இடம், நமக்கு இருக்கிற பழக்க வழக்கம், பிசாசு என்ன செய்வோம்னா நம்மள டைரக்டா பாவத்தில் விழ தள்ள முடியாது. அதனால என்ன செய்வோம்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் என்ன செய்வான்? நம்ம கொடுப்பான். அடுத்து என்ன செய்வோம்னா அவங்களுக்காக சில காரியங்கள் என்ன செய்வோம்? அவங்களுக்காக இதுல என்ன இருக்கு? பிசாசு எப்பவுமே நம்ம மனசுல கொண்டு வர என்னன்னா இதுல ஒரு படம் தானே, இதுல என்ன இருக்கு? எப்பமாச்சும் ஒரு கிளாஸ் தானே, இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் இன்னைக்கு நிறைய ஆண்டோட பிள்ளைகள் அப்படிப்பட்ட பழக்க வழக்கத்தில் என்ன செய்றாங்க? இருக்காங்க. இதுல என்ன இருக்கு? ஏன் அப்படின்னா பிசாசின் தந்திரங்களினாலே வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட பழக்க வழக்கங்கள். வரலையா சொல்லலாமா? முதல்ல சொன்னேன், பிசாசு எப்படி நம்ம இடத்துல வருவான்? எப்படி வருவான்? மனிதர்கள் மூலமாக தான் வருவான். அதுவும் இல்லாமல் எப்படிப்பட்ட தேவையில்லாத மனித ஐக்கியங்களை கொடுத்து பிசாசு நம்மளை என்ன செய்வான்? வெள்ளத்தில் போவான். சில நேரங்களில் பிசாசு என்ன செய்வோம்னா சில ஆண்டோடைய பிள்ளைகள் மூலமாகவே என்ன செய்வான்? நம்ம இடத்துல நம்ம நினைப்போம் இவர் யாரு? ஆண்டோடைய பிள்ளை. இப்போ கார்த்திக் இருக்காருன்னா அவர் டெய்லி பைபிள் வாசிக்காரு, என்ன செய்கிறாரு? ஜோமனுதார். அது நமக்கு என்ன, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். டெய்லி இத்தனை அதிகாரம் பைபிள் வாசிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறான், எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறான்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன், கார்த்திக் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நல்ல ஒரு ஜெப வீரன், நல்ல பக்திமான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிசாசு என்ன செய்வோம்னா கார்த்தி மூலமாகவே என்ன செய்வான்? என்ன விழத்தழுவதற்கு கார்த்தி மூலமாகவே ஏதாச்சும் பண்ணுவான். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்க. பேதுரு இயேசு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்களும் ரொம்ப முத்தான, ரொம்ப 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 மெச்சிக்கொள்ளத்தக்க சீசர்களாக தான் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஆமாவா? அவங்களை கொண்டு எந்த நேரம் என்னது தான் இயேசுவுக்கு பிரச்சனை தான், எந்த நேரம் பிரச்சனை. அதனால் நீங்கள் படகுல போங்கய்யா, நான் ஜோம் பண்ணிட்டு வாரேன்ட்டு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு போவார். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இடைஞ்சல். இப்போ பேதுரு சீசர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே என்னைய பிடிச்சி என்ன செய்ய போகிறாங்க? சிலுவையில் அடிக்க போகிறாங்க. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா மார்க்கு 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். உடனே பேதுரு என்ன செய்யறான்னா இயேசுவை தனியாக கூட்டு போய், ஆண்டவரை இப்படியெல்லாம் உமக்கு என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நேரிடக்கூடாது. உமக்கு 33 வயசு தான் என்ன செய்யுது? ஆகுது. இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நான் இந்த மாதிரி பேசவே கூடாது. நம்ம எருசலேமுக்கு போக வேண்டாம், சிலுவையில் உங்களை அடிக்கவும் வேண்டாம். அப்பனா பிசாசு என்ன செய்யறான்னா பேதுரு மூலமாய் தேவனுடைய திட்டத்தை இயேசு நிறைவேற்றுவதிலிருந்து என்ன செய்யறான் பாருங்க. இப்போ நைட்டு ஒரு 10 மணி, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து ரொம்ப களைப்போடு வந்து உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஜோம் இல்லாமல் முழங்கால் போடுதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? பாம்புழுக்கும் இணைஞ்சிருக்கீங்க, எவ்வளவு அலைஞ்சிருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஜோமனாட்டி என்ன, இன்னைக்கு ஒரு நாள் நல்ல, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நல்ல ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு என்ன செய்யலாம்? ஜோம் நிற்கலாம். அதே ஆள் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட வேண்டாம், இன்னைக்கு ஃபுல்லாக நினைச்சிருக்கீங்க, அலைஞ்சிருக்கீங்க, வேலை பார்த்துருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பாருங்க, சிறிய காரியமோ பெரிய காரியமோ அது தேவனுக்கு பிரியம் இல்லை, அது தேவனுடைய சித்தம் இல்லை, அது தேவனுடைய பார்வையில் ஏற்றது இல்லை அப்படின்னா அது யார் சொன்னாலும், அது பிரசங்கத்திலே வந்தாலும், அது 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 ஊழியர்களே சொன்னாலும், நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வசனத்தின் ரீதியாய் சில நேரம் நம்மளை சரி பண்ணும்போது நம்ம அதை ஏற்றுக்கிடாம போகக்கூடாது. வசனத்தின்படி சரியில்லாத காரியம் யார் சொன்னாலும் அதை என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கூடாது. ஏன்னா பிசாசு யார் மூலமாகவும் வசனத்தை வாசிக்கிறோம், ஒளியின் தூதன் வேஷத்தை தரிசிக்கிட்டு என்ன செய்வானா? அப்புறம் பிசாசு எப்படி கடைசி காலத்தில் வஞ்சிப்பான்? ஏசு இங்கே இருக்கார் அங்கே இருக்காருன்னு சொல்லுவாங்க. பைபிள் என்ன சொல்லுது? ஏசு இங்கே இருக்கார். இந்த ஏசு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுதேன். இப்போ ஏசு தூத்துக்குடிக்கு வந்துட்டாருன்னு என்ன செய்கிறாங்க? எல்லா கூட்டமும் போகுது தூத்துக்குடிக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க?
என்ன செய்வீங்க? நானும் போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் நினச்சிட்டோம் ஏசு தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு, ஒரே அடி அவர் கையை பிடிச்சிட்டு மேலே எஞ்சிட வேண்டியதான், ஏறுற வேண்டியதான்னு போயாச்சு. என்ன செய்வீங்க? பயங்கரமான அற்புத அடையாளங்கள் நடக்கு. உங்களுக்கு ஃபோன் போடுதார் இயேசு, கார்த்தி எல்லாரும் வந்துட்டாங்க மகனே, நீ மட்டும் என்ன செய்யலை? உங்கள் சர்ச்சில் எல்லாரும் நினச்சிட்டாங்க வந்துட்டாங்க, நீ இன்னும் 11 மணி ஆகுது, இன்னும் எந்திக்காமல் படுத்த படிக்கல. நினச்சித சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சு சாயங்காலத்துக்குள்ள நினச்சி வந்துச்சேரு. என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக என் நம்பர் எப்படி அவருக்கு தெரியும்? கரெக்டாக எனக்கு ஃபோன் போட்டு நான் எங்கனக்குள்ள எந்த பக்கம் தலையை வச்சு படுத்துருக்கேங்கிறது கூட அவருக்கு தெரியுதுன்னா, இன்னும் குளிக்கல அது கூட அவருக்கு, இன்னும் எந்திக்கல அது கூட அவருக்கு. அப்போ அவர் யாராக தான் இருக்கும்? இயேசுவாக தான் இருக்கும். அதான் கடைசி காலத்தில் இயேசு இங்கே இருக்கார் அங்கே இருக்கார். அப்போனா பிசாசு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அவன் தந்திரங்கள் பாருங்க. ஆவிக்குரியவர்களை எப்படி அணுகணும்னு அவனுக்கு அவன் ஆவிக்குரிய போர்வையில தான் அணுகுவான். வெளியில் இருக்கிறவங்களை வேற விதமாக அணுகுவான். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊழியக்கார போர்வை அல்லது ஒரு தேவதூதனுடைய போர்வை அல்லது ஒரு ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிஞ்சின ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்வையில் தான் பிசாசு நம்மளை என்ன செய்வான்? வஞ்சிக்க பார்ப்பான். இப்படி பேதுரு, இயேசு கூட இருந்த பேதுருவை இயேசுவை வழிமாறி போக முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு அலையிலியா சொல்லாமா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பிசாசின் தந்திரங்களை பகுத்தறிகிற அறிவு, பிசாசின் தந்திரங்களை நான் பகுத்தறிந்து விட்டால் என் வாழ்க்கையில் சின்ன சேதம் கூட வராது, சின்ன நஷ்டம் கூட வராது. பாருங்க, பிசாசு என்னை வழி விலகி போக பண்றதுனால தான் சேதமும் நஷ்டமும் நெருக்கமும் கவலையும். ஆனா பிசாசு என் வாழ்க்கையில இடைபடவே முடியலன்னு வச்சுக்கிடுவோமே. நான் என் வாழ்க்கையில கவலைகளை சந்திக்க வேண்டிய சிச்சுவேஷனே இயேசு என்னை கவலைக்குள் ஆக்க மாட்டார். இயேசு என்னை சந்தோஷப்படுத்துவார். இயேசு என்னை வியாதிக்குள் ஆக்க மாட்டார். இயேசு என்னை சுகப்படுத்துவார். இயேசு என்னை நஷ்டத்துக்குள் ஆக்க மாட்டார். இயேசு எனக்கு பெருக்கத்தை கட்டளையிடுவார். அப்படியானா நான் சந்திக்கிற நஷ்டங்களும் நான் சந்திக்கிற பிரச்சனைகளும் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனாலையும் பிசாசின் தந்திரங்களுக்கு நான் உட்படுறதுனாலையும் தான் நான் சில கஷ்டங்களின் வழியா என்ன செய்றேன்? கடந்து போறேன். ஆனா பிசாசின் தந்திரங்களை நான் அறிந்து கொள்வேன், ஆனால் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நஷ்டங்கள் வரவே வராது. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஆண்டவரே நான் பிசாசின் தந்திரங்கள் என்ன செய்யணும்? பேதுரு இயேசுவிடத்தில் பேசணும். உடனே இயேசு அறிந்து கொண்டார், இவன் நம்ம கூட இருந்தாலும் இவனுக்குள்ள யார் இருக்கா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ பேதுருவாரு, நீ யாராவனா இரு, நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே. தேவனை கேட்டவர்களை சிந்திக்காமல் நீ மனுஷனை கேட்டவர்களை என்ன செய்கிறாய்? சிந்திக்கிறாய். ஒரு அலையிலியா சொல்லலாமா? அப்படியானா பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொண்டவர்களாக இருப்போம். சின்ன சின்ன காரியங்களிலும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களிலும் அம்மா அப்பாவாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதர சகோதரியாக இருக்கலாம், நெருங்கிய நண்பனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், சர்ச்சில் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காளா இருக்கலாம். யார் எதை நம்ம இடத்துல பேசினாலும் அதை மைன்யூட்டாக பகுத்தறிகிற அறிவு நமக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். நல்லலியா சொல்லாமா? பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட பகுத்தறிகிற அறிவை நமக்கு தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இடர்களுக்குள்ளாக வாய்ப்பில்லை. ஒரு நல்லலியா சொல்லாமா?